ஆதர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவி பாரதி. தலைப்புச் செய்திகளை காணலாம். கர்நாடக அரசின் கருவூலத்தில் உள்ள மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் ஆபரணங்கள் மற்றும் நிலப்பத்திரங்களை தமிழக அரசிடம் ஒப்படைக்க வேண்டும். பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவு. சென்னை ஈசிஆர் சாலையில் பெண்களுக்கு திமுகவினர் தொல்லை கொடுத்ததாக எழுந்த புகார். கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் வலியுறுத்தல். டெல்லியில் பெண்களுக்கு மாதம் தோறும் 2500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். சட்டமன்ற தேர்தலை ஒட்டி காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதி. உத்தரப்பிரதேசத்தின் கும்பமேளா நெரிசலில் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம். மாநில அரசின் நிர்வாக குளறுபடியே காரணம் என காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி, நெல்லை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிவேகமாக 10,000 ரன்களை குவித்த 5வது வீரர். ஆஸ்திரேலியாவின் ஸ்டீவ் ஸ்மித் புதிய சாதனை. இனி தொடர்வது விரிவான செய்திகள். தமிழக தலைநகர் சென்னையில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என ஆளுநர் RN ரவி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையை அடுத்த ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் இந்திய மாதர் சங்கத்தின் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், பெண்கள் கல்வித்துறையில் சாதிக்க தொடங்கிவிட்டாலும் படிப்பிற்கு தகுந்த வேலை கிடைப்பதிலும் வேலை செய்யும் இடங்களில் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு கிடைப்பதிலும் பிரச்சனை இருப்பதாக கூறினார். குறிப்பாக சென்னையில் பெண்களுக்கு பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது என்றும் குறை கூறினார். படித்த பெண்களுக்கு சென்னையில் பாதுகாப்பு இல்லை என்பதால் இந்த அவல நிலையை உடனடியாக மாற்ற வேண்டும் என்றும் ஆளுநர் வலியுறுத்தினார். மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதாவிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட நகைகள், நிலப்பத்திரங்கள் ஆகியவற்றை தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் ஒப்படைக்குமாறு பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் உள்ளிட்ட பல்வேறு அசையும் சொத்துக்கள் பெங்களூரு விதான தௌதாவில் உள்ள அரசு கருவூலத்தில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த சொத்துக்கள் தங்களுக்கே சொந்தம் என கூறி ஜெயலலிதாவின் அண்ணன் மகன் தீபக், மகள் தீபா ஆகியோர் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இதனால் பெங்களூரு நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபொழுது தீபக், தீபாவின் மனுவை கர்நாடக உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. எனவே ஜெயலலிதாவிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட நகைகள் மற்றும் நிலப்பத்திரங்கள் போன்றவற்றை தமிழக லஞ்ச ஒழிப்பு துறையினரிடம் ஒப்படைக்குமாறு பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அடுத்த மாதம் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் கள ஆய்வு பயணம் மேற்கொள்ள உள்ளார். அண்மையில் விழுப்புரத்தில் கள ஆய்வு நடத்திய அவர் அதன் தொடர்ச்சியாக அடுத்த மாதம் நெல்லை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்கிறார். அப்பொழுது பல கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்கவும் உள்ளார். கள ஆய்வின் போது மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை சந்தித்து பேசவும் முதலமைச்சர் திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. இரவு பகல் என எல்லா நேரத்திலும் தமிழக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈசிஆர் பகுதியில் நடந்த சம்பவம் நெஞ்சை பதற வைக்கிறது என்றும், திமுக கட்சி கொடி கட்டிய காரில் சென்று பெண்களிடம் மோசமாக நடந்துள்ளனர் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக கொடி கட்டிய காரில் வந்தவர்களின் செயலை பார்க்கும் பொழுது தமிழகத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக உள்ளது என்பதற்கு இந்த சம்பவம் உதாரணம் என சாடியுள்ளார். திமுக அரசு பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை என்றும் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். வருமான வரித்துறை சார்பில் மதுரையில் டாக்ஸ் பேயர்ஸ் ஹப் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் தொடக்க விழாவில் நடிகர் விஜய் சேதுபதி கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், வருமான வரித்துறையின் இந்த புதிய இணையதளம் மூலம் மக்கள் எளிதாக வருமான வரித்துறை தொடர்பான தகவல்களை பெற முடியும் என கூறினார். பான் கார்டுக்கு தமிழ் மொழி பயன்பாடு வசதி செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். வருமான வரி செலுத்துவது நமது கடமை, அதே நேரத்தில் வரி செலுத்துபவர்களுக்கு பலன் கிடைக்க வேண்டும் எனவும் விஜய் சேதுபதி யோசனை தெரிவித்தார். சென்னை ஈசிஆர் சாலையில் பெண்களை துரத்தி சென்று தொல்லை கொடுத்த திமுகவினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சென்னை புறநகரின் மிக முக்கிய சாலையில் பயணிக்கும் பெண்களை வழிமறித்து தொல்லை கொடுக்கும் அளவிற்கு சமூக விரோதிகளுக்கு துணிச்சல் ஏற்பட்டிருப்பது அச்சமும் கவலையும் அளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் மிக முக்கிய சாலையில் பயணிக்கும் பெண்களை காரை கொண்டு தடுத்து நிறுத்தும் துணிச்சல்
சமூக விரோதிகளுக்கு எப்படி வந்தது என கேள்வி எழுப்பிய அவர், காரில் திமுக கொடி கட்டப்பட்டிருந்ததாலா அல்லது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக எத்தகைய குற்றங்கள் நடந்தாலும் அதை அரசும் காவல்துறையும் கண்டு கொள்ளாது என்பதாலா என்பது குறித்து அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். வரும் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள டெல்லி சட்டமன்ற தேர்தலையொட்டி காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. மாதந்தோறும் பெண்களுக்கு 2500 ரூபாய் வழங்கப்படும் என்றும் 300 யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்றும் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. 500 ரூபாய்க்கு சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கப்படும். 25 லட்சம் ரூபாய் வரை இலவச சுகாதார காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் என்ற அறிவிப்புகளும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளனர். 5 கிலோ அரிசி உள்ளிட்ட இலவச ரேஷன் தொகுப்பு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் 100 இந்திரா கேண்டீன் தொடங்கப்பட்டு 5 ரூபாய்க்கு சாப்பாடு வழங்கப்படும் எனவும் காங்கிரஸ் கட்சி தேர்தல் வாக்குறுதி அளித்துள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கு பயன்படுத்தப்படும் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னம் பொருத்தும் பணி தொடங்கியுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. வரும் 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. இத்தேர்தலில் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியினரிடையே நேரடி போட்டி நிலவி வருகிறது. சுயேட்சைகள் உட்பட மொத்தம் 46 பேர் தேர்தலில் போட்டியிடும் நிலையில் அவர்களது பெயர் பட்டியல் மற்றும் சின்னங்கள் கடந்த 20ஆம் தேதி ஒதுக்கப்பட்டு இறுதி செய்யப்பட்டது. இந்த நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னம் பொருத்தும் பணி இன்று ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள கூட்டரங்கில் தொடங்கியது. வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வேட்பாளர்களின் பெயர் மற்றும் சின்னம் பொருத்தும் பணியில் ஈடுபடும் அலுவலர்களுக்கு உள்ளே செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது. இடைத்தேர்தலில் 237 வாக்குச்சாவடிகளிலும் 20% கூடுதல் வாக்குப்பதிவு இயந்திரங்களையும் சேர்த்து மொத்தம் 852 வாக்குப்பதிவு இயந்திரங்கள், 284 கட்டுப்பாட்டு இயந்திரங்கள், 308 விவி பேட் இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என திமுக எம்பி ஆர். ராசா தெரிவித்துள்ளார். திருத்தப்பட்ட வக்ஃபு வாரிய வரைவு மசோதாவுக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒப்புதல் அளித்தது. வரைவு மசோதாவில் திருத்தங்கள் மேற்கொள்ள எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அளித்த அனைத்து பரிந்துரைகளும் நிராகரிக்கப்பட்டன. இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய எம்பி ஆர். ராசா, வக்ஃபு வாரிய சட்டத்தில் காங்கிரஸ் அரசால் சமப்படுத்தப்பட்ட பிரிவுகள் அனைத்தையும் திருத்தி உள்ளனர் என குற்றம் சாட்டினார். வக்ஃபு வாரிய சொத்துக்களை அரசுடைமையாக்கும் வகையில் சட்ட திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன என்றும் இஸ்லாமியருக்கு பாதுகாப்பு தரும் பிரிவுகள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். உத்தரப்பிரதேச கும்பமேளா நெரிசல் சம்பவத்திற்கு மாநில அரசின் அரைகுறையான ஏற்பாடுகள், நிர்வாக குளறுபடியே காரணம் என காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விடுத்த இரங்கல் செய்தியில், முக்கிய பிரமுகர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்ததால் ஏற்பட்ட இடப்பற்றாக்குறையே கூட்ட நெரிசலுக்கு காரணம் என குற்றம் சாட்டியுள்ளார். இன்னும் அதிக அளவில் பக்தர்கள் வருகை தருவார்கள் என்பதால் உணவு, முதலுதவி வசதி, விசாலமான பாதை போன்ற முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் என உத்தரப்பிரதேச அரசை கார்கே வலியுறுத்தியுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில், மகா கும்பமேளா கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் உயிரிழந்த செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டுவதாக தெரிவித்துள்ள அவர், தவறான நிர்வாகம், கட்டுப்பாடின்மை மற்றும் சாதாரண பக்தர்களுக்கு பதிலாக விஐபி வழிபாட்டிற்கு சிறப்பு கவனம் செலுத்தியதே இந்த துயர சம்பவத்திற்கு காரணம் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதேபோல் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட மேலும் பலர் உபி அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் ஓலா, ஊபர் நிறுவனங்களுக்கான ஆட்டோக்களை இயக்காமல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக ஓட்டுநர் சங்கங்களின் கூட்டமைப்பு நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் ஆட்டோ கட்டணம் உயர்த்துவதாக ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தினர் அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் ஓலா, ஊபர் நிறுவனங்களுக்கு ஆட்டோ ஓட்டுபவர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக அச்சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். ஓலா மற்றும் ஊபர் நிறுவனங்கள் 25% கமிஷன் தொகையாக கேட்பதாகவும், இதனை கண்டித்து இவ்விரு நிறுவனங்களுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் ஆட்டோ ஓட்டுவதை நிறுத்தி வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். யமுனை நதி தண்ணீர் விவகாரத்தில் ஆம் ஆத்மியின் கெஜ்ரிவாலின் பேச்சுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பதிலடி கொடுத்துள்ளார். ஹரியானா மாநிலத்தில் கொட்டப்படும் கழிவுகளால் டெல்லியில் பாயும் யமுனை நதி பாழடைவதாக கெஜ்ரிவால் ஏற்கனவே குற்றம் சாட்டியிருந்தார். ஹரியானா மாநில பாஜக அரசு அக்கறையின்றி செயல்படுவதாகவும் அவர் விமர்சித்திருந்தார்.
இதற்கு பதிலளித்துள்ள பிரதமர் மோடி, ஹரியானா அரசு அனுப்பும் தண்ணீரைத்தான் தாம் உட்பட டெல்லிவாசிகள் அனைவரும் பருகி வருவதாக தெரிவித்துள்ளார். பாஜகவின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், ஹரியானா மக்கள் மீது வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கெஜ்ரிவால் பேசுவதாக மறைமுகமாக சாடினார். ஹரியானாவில் வசிப்பவர்களின் உறவினர்கள் டெல்லியில் வசிக்கவில்லையா என்றும், தங்களுடைய சொந்த மக்கள் குடிக்கும் நீரில் அம்மாநில மக்கள் விஷம் கலப்பார்களா என்றும் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினார். டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிவேக 10,000 ரன்களை குவித்த 5வது வீரர் என்ற சாதனையை ஆஸ்திரேலிய வீரர் ஸ்டீவ் ஸ்மித் படைத்துள்ளார். இலங்கைக்கு சென்றுள்ள ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. முதல் டெஸ்ட் போட்டியில் ஸ்டீவ் ஸ்மித் 1 ரன் எடுத்தபொழுது டெஸ்ட் கிரிக்கெட்டில் 10,000 ரன்களை கடந்து சாதனை படைத்தார். இதன் மூலம் 10,000 ரன்களை கடந்த 4வது ஆஸ்திரேலிய வீரர் என்ற பெருமை அவருக்கு கிடைத்தது. ஒட்டுமொத்தமாக 10,000 ரன்களை கடந்த வீரர்கள் பட்டியலில் ஸ்டீவ் ஸ்மித் 15வது இடத்தில் உள்ளார். அதிவேகமாக 10,000 ரன்களை கடந்த வீரர்களின் பட்டியலில் வெஸ்ட் இண்டீஸ் வீரர் பிரைன் லாரா முதலிடத்திலும், சச்சின் டெண்டுல்கர் 2வது இடத்திலும் உள்ளனர். இலங்கை வீரர் குமார் சங்ககரா, ஆஸ்திரேலிய வீரர் ரிக்கி பாயிண்டிங் 3வது மற்றும் 4ஆம் இடங்களில் உள்ளனர். தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை மற்றும் கன்னியாகுமரியில் ஓரிரு இடங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் தென் தமிழ்நாட்டின் அநேக இடங்களிலும், வட தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நாளை முதல் அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரை தமிழகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் காலை வேளைகளில் பொதுவான லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் ஆதன் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. வணக்கம்.